தவறான சிகிச்சையால் காலை இழந்த பெண் தையல் தொழிலாளி வாழ்வாதாரம் கேட்டு தனது 2 பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. திண்டுக்கல் அருகே உள்ள நத்தம் அசோக் நகர் சேர்ந்தவர் பிரபு. கூலி தொழிலாளியான இவருடைய மனைவி உமா மகேஸ்வரி, வயது 38. இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர். இந்த நிலையில் பிரபு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். உமா மகேஸ்வரி தையல் வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். இதற்கிடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உமா மகேஸ்வரிக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் நத்தத்தில் உள்ள ஒரு தனியார் கிளினிக்கிற்கு சென்று ஊசி போட்டுள்ளார். அங்கு இருந்த முத்தையா என்ற நபர் இடுப்பு பகுதியில் ஊசி போட்ட இடத்தில் சீழ் வைத்துள்ளது. அதனை சரி செய்ய வேண்டும் என கூறி ஊசி மற்றும் மருந்து போட்டுள்ளதாக தெரிகிறது. அதன் பின்னர் கால் வலி அதிகமாகி அந்த கால் செயலிழந்து விட்டது. அதைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றார். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர் காலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியை அகற்ற வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் நத்தத்தில் சீழ் பிடித்த இடத்தை சிகிச்சை அளித்த டாக்டர் புதுக்கோட்டையில் ஒரு மருத்துவமனையை பரிந்துரை செய்து அங்கு சென்று சிகிச்சை பெறும்படி கூறியுள்ளார். அங்கு 21 நாட்கள் சிகிச்சை இருந்த நிலையில் அவருக்கு தெரியாமலே கால் தொடை பகுதியில் இருந்து அகற்றிவிட்டனர். இதனால் வேலை செய்ய முடியாமல் மகன் மகளை காப்பாற்ற முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார். இது தொடர்பாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கிடையே இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு 3 சக்கர வாகனத்தில் வந்த மகேஸ்வரி மகன் மற்றும் மகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது கண்ணீர் மல்க தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டார்.